ஜோதிடத்தை நம்ப வேணாம், என்ன கூட நம்ப வேணாம். ஆனால் நான் சொல்கிற கோயிலுக்கு போயிட்டு வந்து பாருங்கள், உங்களுடைய மாற்றம் வேறு லெவலில் இருக்கும். வெண்பேடு என்ற ஒரு கிராமத்தில் வேதவல்லி சமேத அகஸ்தீஸ்வரர் அப்படின்னு ஒரு கோயிலுக்கு இப்போ நம்ம தேடி போயிட்டு இருக்கக்கூடிய கோவிலும் அதுதான். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஜோதிடர் என்ன சொல்கிறேன்னா, திருவண்ணாமலை அடுத்தது இதுன்னு சொல்கிறாரு. ஆனால் அங்கேயே தாமிரபரணி காஞ்சிக்கிறார் அண்ணாமலையார். இவர் சுயம்பு அகத்தியரும் அண்ணாமலையார், இவர் தாமிரபரணி காஞ்சிக்கிறார். முடிஞ்சால் அங்கே போய் பாருங்கள், இல்லைனா இங்கே வந்து தொழில் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, கடன் தொல்லை, எதிரிகள் தொல்லை, திருமண தடை இருக்குது. இப்படி வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம். இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு கோவில், வெண்பேடு அப்படிங்கிற ஒரு அழகான கிராமத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வேதவல்லி சமேத அகஸ்தீஸ்வரர் கோவில். இந்த கோவிலுக்கு ஒரே ஒரு முறை வந்து பாருங்க, நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக நடக்கும். அகத்திய மாமுனிவர் தென்திசை நோக்கி பயணம் பண்ணும் பொழுது பல இடங்களில் சிவலிங்கங்களை பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த ஸ்தலத்திலையும் பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி பூஜையும் செஞ்சுருக்காரு. அகத்திய முனிவர் பிரதிஷ்டை பண்ணதுனால தான் இங்கே இருக்கக்கூடிய மூலவருக்கு அகஸ்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமம். இந்த கோவிலுடைய விமான அமைப்பு பார்த்தீங்கன்னா கஜபிருஷ்ட விமானம்னு சொல்லுவாங்க. கஜம்னாலே யானை, பிருஷ்டம் அப்படின்னா பின்புறம். ஒரு யானை வந்து படுத்திருக்கும் போது அதோடைய பின்புறம் எப்படி இருக்குமோ அந்த அரைவட்ட வடிவத்தில் தான் இந்த விமான அமைப்பு கட்டியிருப்பாங்க. இந்த கட்டடக்கலை பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பல்லவர்கள் காலத்திலையும் சோழர்கள் காலத்திலையும் தான் புகழ்பெற்று இருந்தது. அவர்கள் காலத்தில் பார்த்திங்கன்னா தூங்கானை மாடம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலான கோவில்களில் சிவலிங்கத்துடைய அடிப்பகுதி ஆவுடை வட்ட வடிவத்தில் தான் இருக்கும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஆவுடை பார்த்திங்கன்னா சதுர வடிவத்தில் இருக்குது. அதாவது சித்தர்கள் அல்லது முனிவர்களுடைய காலத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது சதுர வடிவ ஆவுடையை கொண்டிருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக சொல்லப்படுது. இந்த சதுர வடிவ பீடத்தின் மீது லிங்க திருமேனியாக காட்சி தரக்கூடிய அகஸ்தீஸ்வரர் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். கருவறைக்கு முன்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த தூண்களில் பிள்ளையாரையும் முருகரையும் பார்க்கலாம். இந்த கோவில் சுமார் 1500லேருந்து 2000 வருஷத்திற்கும் பழமையான கோவில் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா இங்கே அம்பாளுடைய சன்னதிக்கு எதிரில் மேலே இருக்கக்கூடிய விமானத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சிற்பங்களை நீங்கள் கோயிலை பற்றி தெரிஞ்சதை சொல்லுங்கள். இந்த ஜோதிடர் என்ன சொல்கிறேன்னா, திருவண்ணாமலை அடுத்தது இதுன்னு சொல்கிறாரு. ஆனால் அங்கேயே தாமிரபரணி காஞ்சிக்கிறார் அண்ணாமலையார். இவர் சுயம்பு அகத்தியரும் அண்ணாமலையார், இவர் தாமிரபரணி காஞ்சிக்கிறார். முடிஞ்சால் அங்கே போய் பாருங்கள், இல்லைனா இங்கே வந்து பரிகாரம் ஏதாவது செய்யறாங்களா? இங்க வந்து இன்னும் பரிகாரம் இது சொல்லல. அது 2000 வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்றாங்க இந்த கோயில். நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க? நான் ஒரு 17 வருஷமா இருக்கேன். 17 வருஷமா இந்த கோவில் இருக்கீங்க. இந்த 2000 வருஷத்துக்கு அறிவு தான். மேலே மீன், சந்திரகிரானம், இந்த புலி, இதை வச்சு தான் சொல்கிறாங்க 2000 வருஷத்துக்கு மேலே ஆகுது. 2000 வருஷத்துக்கு மேலே விசேஷம் அதிகமா இருக்கு. விசேஷம்னா பெருவசதி தான் விசேஷம். பிரதோஷம். ஆமாம். சரி. நாளைக்கு கல்யாணம், திருக்கல்யாணம். நாளைக்கு கொஞ்சம் விசேஷமாக பங்குனி உத்திரம் கல்யாணம் ஏப்ரல் 1. நாளைக்கு கொஞ்சம் விசேஷமாக இருக்காங்க. இப்போதான் கும்பாபிஷேகம் முடிஞ்சு மண்டலாபிஷேகம் போன போது தான் முடிஞ்சிச்சு. பிப்ரவரி 6ஆம் தேதி பண்ணோம். போன மாதம். ஆமாம். சரி. அது முடிஞ்சு இப்போ மண்டலாபிஷேகம் 9ஆம் தேதி முடிஞ்சிச்சு. இப்போ திருக்கல்யாணம் வருது. இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டலூர் டு கேளம்பாக்கம் போகக்கூடிய வழியில் மாம்பாக்கம் காயார் போகக்கூடிய சாலையில் அந்த இடத்துல வெண்பேடு அப்படிங்கிற ஒரு அழகான கிராமத்தில் தான் இருக்குது இந்த கோவில். அதாவது பெருங்களத்தூர்லேருந்து இந்த வெண்பேடு சிவன் கோவில் பார்த்திங்கன்னா 27 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அதே மாதிரி திருப்போரூர்லேருந்து பார்த்திங்கன்னா வெறும் 7 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது இந்த கோவில். நீங்கள் பெருங்களத்தூர் வண்டலூர்லேருந்து பஸ்ஸில் வர மாதிரி இருந்தால் 555 எம் அப்படிங்கிற அந்த பஸ்ஸு வருது. அந்த பஸ்ஸில் ஏறிட்டிங்கன்னா திருப்போரூர் போகக்கூடிய பஸ்ஸில் ஏறணும். அந்த பஸ்ஸில் ஏறிட்டு நீங்கள் இறங்க வேண்டிய ஸ்டாப்பிங் பார்த்திங்கன்னா வெண்பேடு அப்படின்னு கேட்டு இறங்கிடுங்க. இறங்கின இடத்துல இருந்து வெறும் 2 நிமிஷம் தான் அந்த கோவிலுக்கு நீங்கள் நடந்தே போயிடலாம். நீங்கள் இப்போ ஓன் வெஹிக்கிளில் வர மாதிரி இருந்தால்
மாம்பாக்கம் ஜங்ஷன், அதாவது வண்டலூர் டு கேளம்பாக்கம் போகக்கூடிய ரோட்டில் மாம்பாக்கம் ஜங்ஷனில் கொஞ்சம் தூரம் போயிட்டு யூ-டர்ன் போடணுங்க. யூ-டர்ன் போட்டதுக்கப்புறம் அங்கேருந்து மாம்பாக்கம் காயார் போகக்கூடிய சாலையில் தான் நம்ம போகணும். இப்போ நம்ம அப்படி தான் போயிட்டுருக்கோம். சின்ன காயார் வந்திருக்கு. நம்ம இப்போது காயார் வந்தாச்சுங்க. இந்த காயார்லேருந்து பார்த்திங்கன்னா வெறும் 2.5 கிலோமீட்டர் தூரம் தாங்க வெண்பேடு. இந்த பகுதியில் அதிக அளவு சவுக்கை வந்து பயிரிட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம ஒரு தெரியாத இடத்துக்கு நம்மளுடைய வண்டியிலேயே வரோம், ஓன் வெஹிக்கிளில் வரோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு மார்னிங்கில் போயிட்டு சீக்கிரம் சாமியை பார்த்துட்டு ஈவினிங்குள்ளே வீட்டுக்கு போகிறது பெட்டருங்க. தெரியாத இடத்துக்கு எப்போவுமே ஓன் வெஹிக்கிளில் போகிறீங்க அப்படின்னா ஈவினிங் மேலெலாம் போகாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து கூகுள் மேப்பை நம்பி போகிறவங்களுக்கு இது கண்டிப்பாக முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது. கூகுள் மேப்பில் ரோடே இல்லாத இடத்தெல்லாம் கூட காட்டும். அதனால் நீங்கள் கூகுள் மேப்பை பார்த்து போகிறோம் அப்படின்னா தயவு செஞ்சு காலையில் போயிட்டு ஆஃப்டர்நூனுக்குள்ளே நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கான இதை பாருங்கள். ஈவினிங் மேலெலாம் வந்து தெரியாத இடத்துக்கு போகாதீங்க, சேஃப்டி கிடையாது. இது என்னுடைய சொந்த அனுபவத்தில் தாங்க சொல்கிறேன். கூகுள் மேப்பை பார்த்து நிறைய இடத்துல நாங்கள் எங்களை சுற்ற விட்டுருக்கு, ரொம்ப சுற்றி இருக்கோம். ரோடு வசதியே இல்லாத இடத்தெல்லாம் ரோடு காட்டும், மேப் காட்டும். அதெல்லாம் பார்த்து போய் சுற்றிட்டுருக்கோம் நிறைய இடத்துல. அதனால தான் சொல்கிறேன், தெரியாத இடத்துக்கு வந்து கூகுள் மேப்பை பார்த்து போங்க. பட் ஆனால் தெரியாத இடத்துக்கு போகிறீங்களா, காலையில் போய்ட்டு ஈவினிங்குள்ளே வீட்டுக்கு போகிற மாதிரி பாருங்கள். நைட் நேரத்தில் சுற்ற விட்டால் என்ன பண்ணுவீங்க, அதுக்கு தான் சொல்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு வழியாக வெண்பேடு வந்தாச்சு. நம்ம இப்போ கோவிலுக்கு வந்தாச்சுங்க. இது வீர ஆஞ்சநேயர் கோவில். பக்கத்தில் தான் பார்த்திங்கன்னா வேதவள்ளி சமேத அகஸ்தீஸ்வரர் கோவில். நம்ம பார்க்க வேண்டிய கோவிலும் இதுதான். அகஸ்தீஸ்வரரையும் வேதவள்ளி அம்பாளையும் அழகாக தரிசனம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஊர்கள்லேயும் இந்த மாதிரி பழமையான கோவில்கள் இருக்கா, மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கோவிலுடைய
பழைய அரிய புகைப்படத்தை இந்த இடத்துல பார்க்கலாம். நீங்கள் ஒரு இடத்துல ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கோவில் இதற்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம் தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறது. எந்த அளவுக்கு பழமையான கோவில் இது அப்படிங்கிறது இதை பார்த்தாலே நம்மளுக்கு தெரிய வருது. இது கோவிலுடைய வெளிப்புற அமைப்பு. கோவிலுடைய வெளிப்புறத்தில் என்னென்ன சுவாமிலாம் இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி, அதற்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா விநாயகர். அடுத்ததா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு தனி சன்னதியும் இருக்கு. இங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா முருகன் சன்னதி. அடுத்ததாக இந்த கோவிலுடைய தல விருட்சமான வில்வ மரமும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரம்மா இருப்பார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துர்கா தேவி. அடுத்ததா சண்டிகேஸ்வரரை பார்த்துட்டு இருக்கோம்.
அடுத்ததாக இந்த தெப்ப குளத்துக்கு பக்கத்துலேயும் ஒரு விநாயகர் சன்னதி தனியாக இருக்கும், அதையும் பார்க்கலாம். இது இந்த கோவிலுடைய தெப்பக்குளம். இது சுத்தம் செய்யப்படாமல் இருக்கு. அடுத்ததான் நம்ம நவகிரக சன்னதியை பார்த்துட்டு இருக்கோம். பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா காலபைரவருக்கும் சன்னதி இருக்கு. எங்களோட சேர்ந்து நீங்களும் இந்த வேதவள்ளி சமேத அகஸ்தீஸ்வரரை தரிசனம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய வீர ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரையும் ராமர் லக்ஷ்மணரையும் தரிசனம் பண்ணலாம்.
சீதாதேவி, ராமர், லக்ஷ்மணர். அதாவது இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயருடைய சன்னதியில் வந்து மூடி இருந்தது. அந்த இடத்துல போர்டில் போட்டிருந்தது, கதவை திறந்து உள்ளே போயிட்டு நம்ம தரிசனம் பண்ணிட்டு ஆஞ்சநேயரை திரும்பவும் வெளியில் வரும்பொழுது அந்த கதவை மூடிட்டு வந்துடலாம் அப்படின்னு போட்டிருக்குங்க. வீர ஆஞ்சநேயர், நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. இந்த கோவிலுடைய பின்புறத்தில் இருக்கக்கூடிய யோக நரசிம்மர், யோக ஆஞ்சநேயர், இந்த வெம்பேடில் இருக்கக்கூடிய அகஸ்தீஸ்வரரை பார்த்தாச்சு. இங்கேருந்து ஒரு 16 கிலோமீட்டர் தூரம் மட்டும் போனால் போதுங்க. அங்கே நல்லாம்பாக்கம் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான காலபைரவர் கோவில். மலையடிவாரத்தில் காலபைரவரும் மலைக்கு மேலே ஸ்வர்ண லிங்கேஸ்வரரையும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த மலைக்கு மேலே ஒரு சித்தருடைய ஜீவ சமாதியும் இருக்குது. இந்த கோவிலுடைய வீடியோவும் நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் அடுத்ததாக நான் போடக்கூடிய இந்த வீடியோவை உங்களால் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.